டைரக்டர் சுதன் சார் அவர்களுக்கும் எஸ்கே அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு தரமான கதையை வந்து தேர்ந்தெடுத்து இந்த படத்தை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஸ்டார் கேஸ்ட் அந்த மாதிரி கிடையாது, ஹீரோஸ் கிடையாது, ஒரு கிளவி வச்சு ஒரு கதை. இதை வந்து நம்பணும் நம்ம தான். அந்த நம்பி இந்த படத்தை வந்து தயாரிச்சிங்க. அந்த நம்பிக்கை இன்னைக்கு வந்து பொய்யாகல, உண்மையாக இருக்குது. தம்பி சிவகுமார் முருகேசனோட உழைப்பு, அவருடைய கிரியேட்டிவிட்டி, இதில் ஒரு ஒரு ஃப்ரேமும் ஒரு ஒரு விஷயமும் ஆர்டிஸ்ட் நடித்தோம்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து தம்பி சிவகுமார் முருகேசன் தான். ஏன்னா தொடர்ந்து இந்த நிறையா பேர் வந்து சிவகுமார் சிவான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சிவகுமார் முருகேசன் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு சிவாவுக்கு முன்னாடி எனக்கு அப்பா பழக்கம். எனக்கு முருகேசன் சாலியாக டூவில் வந்து தம்பி இருந்தார். என்ன சொல்லுவானே என்ன நானும் வருதான் தம்பி சொல்லுவார். அப்படி அந்த பழக்கம் எனக்கு வந்து இவருக்கு முன்னாடி உங்கள் டைரக்டரும் தெரியாது, எதுவுமே தெரியாது, படம் பண்ணாரு. அவர் வந்து எனக்கு ஒரு நீண்ட கால நண்பர் மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ். அப்படியே அப்போ வாரம் நான் பேசிப்பேன். அப்புறம் தான் வந்து அவர் பையன் அசிலேட்ரு, இன்னொரு பையன் வந்து அப்படிலாம் சொன்னார். சரி படத்தை பூஜைக்கு போயிட்டு தாய்மொழி பூஜைக்கு அங்கேயும் ஃபோன் பண்ணுறாரு. காசு எங்கே இருக்காரு சொல்லுங்கள், சென்னையில் இருக்கேன், நீங்களே இருக்கீங்க, எங்கே தம்பி இது சென்னை வந்து சும்மா வந்துருக்காரு அவர். அப்படி பூஜைக்குன்னு சொல்லலை. அந்த மாதிரி ஒரு பண்பான ஒரு அண்ணன். அதே இந்த படத்தில் உழைச்ச அத்தனை உதவி இயக்குநர்களுக்கும் உதவி ஒளிப்பதிவாளர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் அவ்வளோ ஏன்னா கட்டுமையாக உழைச்சாங்க. டே லைட் ஒரு ஷார்ட் டைம் ஃபிலிம்னு ஒரு காப்பாட்டு பட்ஜெட் எடுக்கணும். அதை வந்து அதுக்கு வந்து மொத்த டீமோட உழைப்பு தேவையில்லை. அந்த உழைப்பை வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. அதுக்கு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி தம்பி கார்த்தி, ராகுல், கலைசர் இவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி, அதே ஊர் மக்கள், காடுகுடி மக்கள். ஏன்னா வந்து கொஞ்சம் ரைட்டாக கொஞ்சம் ஏரியாலாம் இருந்தாலும் அவங்க நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்தி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த படத்தை முடிச்சுட்டு வந்தோம். எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வந்து சொன்னப்போ உண்மையிலே ஒரு சின்ன பையன்ட்டு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படியே ஒரு காமெடியாகவே சொல்லிகிட்டே வந்தார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா நம்மள அறியாமல் கண்ணு கலங்குது. அந்த ரெண்டு வேரியேஷனுமே ஒரு பக்காவாக ஒரு யங் டைரக்டர் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கதையை கேட்டோன்னா பயங்கரமாக ஒரு அப்படின்னா ஒரு இடம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு தாட்டு வந்துச்சு. எந்த சொல்ல கண்டுபிடிச்சேன். தம்பி சொன்ன மாதிரி தம்பி பிரமாதம் தம்பி வச்சுட்டு. ஏன்னா எனக்கு வந்து சிவகுமார் முருகேசன் வந்து அறிமுகம் உள்ள பெருசா. ஆனால் தம்பி சிவாலாம் சொல்லி வந்து பார்த்தாங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு பெருமைக்குரிய படத்தில் நானும் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடைக்கணும் தான் எப்பயுமே எதிர்பார்த்து பார்த்துருப்போம். நிறைய படங்கள் பண்ணுவோம். அதான் ஒரு சொல்லுவாங்க பேருக்கு 4 படம் சோறு 4 படம்னு, அந்த மாதிரி வண்டி ஓடும். ஆனால் இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு முழுக்க ஒரு திருப்தியான ஒரு படம். எப்படின்னா வந்து இந்த கோவில் யானையெல்லாம் கொண்டு போய் காற்று முகாம் விடுவாங்கல்ல, 2-3 மாதம் புத்துணர்ச்சி முகாம். அந்த மாதிரி இந்த படம் நாங்கள் கூட எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி முகாம் மாதிரி ஒரு 2 மாதம் ஒரு 1.5 மாதம் நாங்கள் வந்து அந்த வில்லேஜுக்கு புத்துணர்ச்சியாக இருந்தோம். ஏன்னா ஒரு நாளுமே ஒரு சீன் நடிக்கிறப்பையும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரைட்டிங் ஸ்டைல் சீனு, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் சைடு எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக சொல்லி கொடுத்தாங்க சிவகுமார் முருகேசன். எங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருந்துச்சு. டைலாக் பேசுகிறதாகட்டும், நடிக்கிறதாகட்டும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹீரோ லெவலில் இல்லை, ஒரு அதே மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி இல்லை, ஒரு கேரக்டரை பெருசாக பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாருமே ஒரு மிடில் ஸ்டேஜ் நினைக்கிறேன். தப்பானிக்காங்க. எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை வந்து இந்த ஒரு சகோதரர் கேட்டு நாங்கள் 3 பேர் பண்ணோம். மூத்தவர் புலி, நான் செகண்ட், தம்பி ஒரு 3வது. இது இல்லாமல் முத்துக்குமார், முனிஷ்கா, இளவரசண்ணே, ரேச்சல், இங்கே எனக்கு மனைவி அடைச்ச நிரோசா, இவருக்கு மனைவி அடைச்சாலும் எல்லாருமே வந்து அந்த மதுரையை சார்ந்தவங்க ரொம்ப பிரமாதம் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஒரு லைவ் உச்சம் மனைவின்னு சொல்ல மாட்டேன் தம்பி, மனைவி தான். சரியா, இது வேற கொடுத்துட்டு வரும் ஃப்ளோவில் பேசிட்டு விட்றா, இதே தான் ஸ்பாட்லேயே இருக்கும், விட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான படம் கண்டிப்பாக வந்து. ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்த
ராதியா மேடம், ஸ்ரீபிரியா மேடம் இவங்களாம் இருக்காங்க. இல்லை மேடம், அவங்களோட சேர்ந்து நான் வந்து 2வது படம் தர்மபுரியில் வந்து நான் வந்து அவங்களுக்கு மாநாடு அடித்தேன். இது செகண்ட் ஃபிலிம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.